ஏன் இன்று குடும்பங்களும் துறவற வாழ்வும் சிதறி சின்னா பின்னமாக கிடக்கின்றது? காரணம் யார், என்ன? குடும்பங்களிலும் சரி, துறவறங்களிலும் சரி, இன்று ஆணவம் பிடித்தவர்கள் அதிகமாகிப் போய்க்கொண்டே இருக்கின்றார்கள். அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். குனிய குனிய கொட்டிக் கொண்டிருக்கும் பலர் இன்று உருவாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் பணம் பதவி உள்ளவர்கள் தங்கள் கீழ் உள்ளவர்களை ஏதோ குரங்கு கையில் பூமாலை கிடைத்தது போலவும், அற்பனுக்கு பதவி கிடைத்தால் அர்த்தராத்திரி கொடைபிடிப்பது போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தான் வைத்ததுதான் சட்டம், தனக்கு கீழ் கட்டுப்பட்டவர்கள் என்ற மமதையில் மிதந்து எதையும் பேசுவார்கள். அவ்வார்த்தைகள் பிறருக்கு வேதனை கொடுக்குமா என்று சிந்திப்பதே இல்லை. பிறரை சற்றும் மதிப்பதில்லை. எதிலும் ஆலோசனைகளும் கேட்பதில்லை. நான் சொல்வதை செய், நான் பிறர் மூலம் செய்து வைப்பதை சாப்பிடு, என்னை கேள்வி கேட்கக் கூடாது, என்னை நீ கேட்க யார், எதையும் தொடவும் கூடாது, தேவையான பாத்திரங்கள் கூட பயன்படுத்த உரிமை கிடையாது. ஓய்வு பெற்று அரசாங்க உதவி பெறும் சகோதரிகளும் சரி, பெற்றோர்களும் அருள் தந்தையர்களும் கூட இந்நிலைக்குதான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் அருள் தந்தையர்கள் கூட இச்சூழலில் அனுபவிக்கின்றார்கள். இச்சூழலை எதிர்கொள்ள முடியாதுதான். இன்று பெற்றோர்களும் சரி, அருள் தந்தையர்களும் சரி, அருள் சகோதரிகளும் சரி, அமைதியை தேடி பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களுக்கும், சகோதர சகோதரிகள் அருள் தந்தையர்கள் வீட்டை தேடியும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆணவமிக்க பணம் பதவி வெறி பிடித்தவர்களே, இன்று கல்லறையை பார். இன்று நான், நாளை நீ என்ற நிலையற்ற இந்த உலகத்தில் வாழும் உனக்கு பதவி பணம் எத்தனை நாள் உன்னிடம் இருக்கும்? உன்னிடம் அழியும் செல்வத்தை கொண்டு நண்பர்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுபிரான் கூறியுள்ளார். உங்களோடு வாழ்பவர்களை சந்தோஷமாக நடத்துங்கள். இல்லையென்றால் நாளாவட்டத்தில் குடும்பங்களும் துறவற இல்லங்களும் இல்லாமலே போய்விடும். எங்கும் தனி 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 மனிதனாகவே வாழ வேண்டும். தனி ஒரு ஆள், தனி ஒரு வீடு என தனிமையை தேடியே இருக்க வேண்டும். அதுவும் கடைசி காலத்தில் என்ன நிலையாகுமோ? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். மனிதகுலமே, விழித்து கொள்ளுங்கள். பெரியவர்களோ சிறியவர்களோ, பதவி பணம் பொறுப்பு உள்ளவர்களே, எல்லோரையும் அவரவர் நிலையிலே நடத்தி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பெரியோர்களை தேடியும் சிறியோர்களை தேடியும் எளியவர்களை தேடியும் இந்த பணம் படைத்த ஆணவம் படைத்த பெற்றோர்களும் சரி, சகோதரிகளும் சரி, அருள் தந்தையர்களும் சரி, கொஞ்சம் ஆணவத்தை தள்ளி வைத்து தன் கீழே உள்ள அனைவரையும் அவரவர் நிலையில் ஏற்றுக்கொண்டு சுதந்திரமாக பிறரை மன வருத்தம் கொடுக்காமல், பின்னாடி யாரையாவது ஒருத்தரை சேர்த்து கொண்டு புரணி பேசாமல் மகிழ்ச்சி கொடுக்கவில்லை என்றால் இத்துறவறம் என் நிலையாகுமோ, இக்குடும்பங்கள் என் நிலையாகுமோ என்பதை மனதில் வைத்து அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப தன் கீழ் உட்பட்ட அனைவருக்கும், அது ஏழையாக இருந்தாலும் சரி, எளியவராக இருந்தாலும் சரி, சந்திப்பவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப சுதந்திரத்தையும் மதிப்பையும் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு நீங்களும் பிறரை அன்பு செய்து, நீங்களும் தாழ்ச்சியோடும்
பணிவன்போடும் ஒருவர் ஒருவரை மகிழ்ச்சியோடு ஏற்று கற்றுக்கொண்டால் மட்டுமே இன்று வாழ்க்கைகள் வளம் பெற செயல்படும். வாழ்க சிறந்த மனிதர்கள், வளர்க நல் எண்ணங்கள்.